பதட்டப்படாதன. அவன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும். என்னம்மா சொல்ற? ஆமாண்ண, பஞ்சாயத்துல டிஎன்ஏ டெஸ்டுக்கு பிளட் எடுக்கணும்னு சொன்னப்போ இவன் மயக்கம் போட்டு விழுந்தான்ல, அப்பவே இவன் பொய்யா நடிக்கிறானோன்னு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ அதே டாபிக்க பேசவும் சட்டன்னு நிமிந்து என்ன ஒரு பார்வை பார்த்தான். அப்போ சந்தேகம் இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சந்தேகம்னா என்னன்னு சந்தேகப்படுற? தெரியலண்ணே, ஆனா இவன் நம்ம கிட்ட எதையும் மறைக்கிறான். அதனால அவனை ஃபாலோ பண்ணி அந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிம்மா, ஆனா இவன் நம்ம வீட்லயே தான் இருக்கான், அப்புறம் எப்படி? நாம இவனுக்கு 10 லட்சம் கொடுத்திருக்கிறதால இவனால ரூம்குள்ள அடைஞ்சிருக்க முடியாது. எப்படியும் வீட்டை விட்டு வெளியே போவான். நீங்க அவனை ஃபாலோ பண்ணி போங்க. அப்போ இவன் யாரு என்னன்ற உண்மை தெரிஞ்சிடும். இடிக்கிற மாதிரி தானே வந்தான், ஆனா இடிக்கல. அப்படி இடிச்சிருந்தா உன் கண்ணும் ரெண்டும் பழுத்து இருக்கும். அப்படியா? என்ன அடிப்பியா? என்னையா அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாது. ஆளு பார்க்க நல்லா சோக்கா இருக்கிற. நீ என்ன அடிக்கிறதுல உன் கை என் கண்ணத்துல பட்டுச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். எங்க அடி அடிமா. இங்க இந்த கணத்துல அடியா. வா வா வா, அடிமா வா. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? ரோட்ல ஒரு பொண்ணு தனியா போனா என்ன பண்ணுவ? கைய பிடிப்பியா? கைய பிடிப்பியாடா? பிடிக்கவே மாட்டேன் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது பெரியம்மா. 6 மாசம் உள்ள தள்ளினாதான் சரியா வரும். மேடம் அப்பெல்லாம் பண்றது மேடம், விட்டுருங்க. ரகுராம் ஐயா நம்ம தலைவரா இருந்த வரைக்கும் இப்படி நடக்கலமா. ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம் விக்குது. குடிச்சிட்டு இவங்க பண்ற அலுப்பு தாங்க முடியலமா. இப்படி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இத நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா இந்த கள்ளச்சாராயத்தினால உங்க நகரமன்ற தலைவர் பதவிக்கு ஆபத்து வந்துருமா? பள்ளிக்கூடத்து பக்கம், கோயிலு, வயலுன்னு எல்லா பக்கமும் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு பிள்ளைங்க பொம்பளைங்கன்னு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து வம்பு பண்றாங்கம்மா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிச்சு கட்டுவேன். இந்த ஊர்ல பொடி பொடி பிள்ளைங்களா சாராயம் குடிச்சு கெட்டு போய் கிடக்குறாங்கம்மா. இந்த ஊரை நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா, நம்ம ஊரு காட்டு பகுதியில தான் கள்ளச்சாராயத்தை காய்ச்சிட்டு வந்து ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருக்காங்கம்மா. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு கட்டணும். இது நம்ம ஊரை பாதிக்கிற விஷயம். அப்படியா? அவர் இங்க என்ன பண்றாரு? நம்ம கரிமுட்டை போற வேலைக்குமா. ஆனா இங்க அப்படி எதுவும் தெரியலையே. இங்க கரிமுட்டை போறது இல்லைங்கம்மா, மரங்களை வெட்டி எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கோம்மா. அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூழ் காய்ச்சுறாங்க. மாரியம்மன் கோயில் திருவிழா வருதுல்ல, கூழ் ஊத்துறதா வேண்டிக்கிட்டாங்க. என்ன மனோகர், ஊருக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு இங்கதான் கூழ் காய்ச்சுவாங்களா என்ன? இங்க விறகுலாம் ஈஸியா கிடைக்கும்ல, இங்கே கூழை காய்ச்சிட்டு ஊருக்குள்ள எடுத்துட்டு போய் ஜனங்களுக்கு ஊத்தி கொடுக்க வேண்டியதுதான். என்னாச்சுக்கா, ஏன் இப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க சாராயம் காய்ச்சதான் தகவல் வந்துச்சு. அதான் இந்த இடத்த சோதனை போட வந்திருக்காங்க. என்னது சாராயமா? என்னக்கா, இவங்கெல்லாம் உழைக்கிற ஜனங்க, இவங்கள போய் சந்தேகப்படலாமா? ஏக்கா, காய்ச்சற கூழ்ல கொஞ்சம் மோரை கலந்து இவங்க 3 பேருக்கும் கொடுங்க, அப்பதான் நம்புவாங்க போல. இதோ இப்பவே கலந்து கொடுத்துடுறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம். மாயா,
போய் அது என்னன்னு பாரு. சரிங்க பெரியம்மா. ஆமா பெரியம்மா, கூழ் தான் காய்ச்சுறாங்க. ஏன் ஜானகிக்கா, இங்க யாராவது சாராயம் காய்ச்சறதா சொன்னாங்களா என்ன? ஊருக்குள்ள பாக்கெட் சாராயம் ஓடுது. அத குடிச்சிட்டு ஆளுங்க கலாட்டா பண்றத நான் கண் கூட பாத்துட்டு, அப்புறம் இந்த ஏரியால தான் சாராயம் காய்ச்சறதா கேள்விப்பட்டு சோதனை போடலான்னு வந்தேன். அட என்னக்கா நீங்க, ரகுராம் ஐயா இருக்கிற ஊருக்குள்ள எவனுக்காவது சாராயம் காய்ச்சற தைரியம் இருக்கா என்ன? அதுவும் ரகுராம் ஐயாவோட மனைவி நீங்க தலைவரா இருக்கும்போது எவனாவது இங்க சாராயம் காய்ச்ச முடியுமா? ஏதோ தப்பான தகவல் கிடைச்சு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மா, அவன் பேச்சே சரியில்லை. இவன் சொல்றத நம்ப கூடாது. ஆமா பெரியம்மா, எனக்கும் ஏதோ தப்பா படுது. என்ன பண்ணலாம்?